இப்போ டென்டல் இம்ப்ளான்ட் வந்து ரொம்ப காமனான ட்ரீட்மெண்ட் ஆகிடுச்சு இல்லையா? எல்லாருக்கும் டென்டல் இம்ப்ளான்ட்லாம் என்னன்னு தெரியும். இது மாதிரி டென்டல் ரெகுலர் ரூட் ஃபார்ம் டென்டல் இம்ப்ளான்ட் பண்ணுறவங்க, ஏன்னா நம்ம இந்த ஹெல்த் அண்ட் மெயின்டெனன்ஸ் எப்படி நம்ம பற்களை பாதுகாத்துக்கிறத பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த போன சில வீடியோலையும் அதான் பார்த்தோம். இது மாதிரி இம்ப்ளான்ட் பண்ணவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக எத்தனை ஃபாலோ அப் பண்ணணும், எவ்வளோ நாளைக்கு ஒரு வாட்டி ஃபாலோ அப்புக்கு வரணும், அண்ட் ஃபாலோ அப் பண்ணும்போது என்னெல்லாம் நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண். பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 2001 நடத்திட்டு இருக்கோம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அவசியம் பேர்ல்ஸ் யூனிவர்சிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்மந்தமாக செஞ்சுட்ருக்கோம். இப்போ டென்டல் இம்ப்ளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு இம்ப்ளான்ட்டை பொருத்தி அது ஹீலிங் ஆனதுக்கப்புறம் பற்களை பொருத்தினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து அந்த பொருத்தினதுக்கப்புறமே உடனே வந்து அந்த பற்களுக்கும் அந்த இம்ப்ளான்ட் புதுசாக வச்ச இம்ப்ளான்ட் மேலே வச்சுருக்கிற க்ரௌன் பற்களுக்கு ஒரு ஃபுல் எக்ஸ்ரே எடுத்துருவாங்க. இந்த எக்ஸ்ரேல என்ன தெரியும்? இம்ப்ளான்ட் பொசிஷன் எப்படி இருக்குது, இம்ப்ளான்ட்டை சுற்றி எலும்பு எப்படி இருக்குது, அது மேலே இருக்கிற க்ரௌன் வந்து இம்ப்ளான்ட்டில் அபட்மெண்ட்டில் சரியாக பொருந்திருக்கா, இந்த ஃபிக்ஸிங்கில் எதுவும் ப்ராப்ளம் இருக்கா, ஒரு க்ரௌனுக்கும் பக்கத்தில் உள்ள பல்லுக்கும் கேப்லாம் இல்லாமல் இருக்கா, இதெல்லாமே எக்ஸ்ரேல தெரிஞ்சிடும். ரெண்டாவது முக்கியமாக என்ன பார்க்கணும், ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம பொருத்தினதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோகிராஃப் எடுக்கும்போது அந்த க்ரௌன் ஈரோடு சேர்ந்து எப்படி இருக்குது, ஈரோட ஹெல்த் எவ்வளோ இருக்குது, ஈருக்கு வந்து பாக்கெட்னு சொல்லுவோம், அதாவது அந்த க்ரௌனுக்கும் உள்ளுக்குள்ளே இருக்கிற இம்ப்ளான்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற அந்த கம்மோட அளவு எவ்வளோ ஆழம் இருக்குது, இதெல்லாமும் மெஷர் பண்ணிவிடுவோம். ஸோ என்னெல்லாம் ஃபஸ்ட்டு செக் பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு எக்ஸ்ரே செக் பண்ணுவோம். எக்ஸ்ரேயில் வந்து எவ்வளோ அது அபட்மெண்ட்டோட சரியாக பொருந்திருக்குதா, எலும்பு லெவல் எப்படி இருக்குது, பக்கத்து பற்களோடு சேர்ந்து எப்படி இருக்குது, நெக்ஸ்ட்டு ஈரோட பொசிஷன் எப்படி இருக்குது, ஈரோட கலர் எப்படி இருக்குது, அந்த பாக்கெட் டெப்த் எவ்வளோ இருக்குன்னு மெஷர் பண்ணிடுவோம். இது ரெண்டும் பேஸ் லைன் வேல்யூ. க்ரௌன் பொறுத்துற அன்றைக்கி என்ன பண்ணணும், இது முடிச்சதுக்கப்புறம் வந்து பேஷண்ட் ஜென்ரலாக வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெயின்டெனன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரெகுலர் ப்ரஷிங் பண்ணுறது, மார்னிங் அண்ட் நைட் 2 times ப்ரஷ் பண்ணுறது, ஃப்ளாஸ் பண்ணுறது. சில பேருக்கு வாட்டர் ஃப்ளாஸர் சஜஸ்ட் பண்ணிருப்பாங்க, வாட்டர் ஃப்ளாஸர் சஜஸ்ட் பண்ணி வாட்டர் ஃப்ளாஸர் யூஸ் பண்ணுறது. இதெல்லாம் ரெகுலர் மெயின்டெனன்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக செய்ய வேண்டியது. இது மிஸ்ஸே பண்ணக்கூடாது. ஆர்டிஃபிஷியல் பல்லு தானே, செராமிக் தானே, டைட்டானியம் தானே, சொத்தே ஆகாது, பல் தேய்க்காமல் இருக்கலாமா அப்படின்னா பல் தேய்க்காமல் இருக்க முடியாது. கண்டிப்பாக அதை க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நம்ம சிம்பிளாக விட்டுறக்கூடாது. இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவசியம் அதை க்ளீன் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது மாதிரி ப்ரஷ் பண்ணும்போது, மார்னிங் அண்ட் நைட் ப்ரஷ் பண்ணும்போது ஜென்ரலாக மற்ற பற்களை வந்து நம்ம கண்ணாடி முன்னாடி நின்று ஈர் எப்படி இருக்குது, பற்கள் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுற மாதிரி இம்ப்ளான்ட் வச்சிருக்கிற பகுதியில் இருக்கிற ஈரோட பொசிஷன் எப்படி இருக்குது, ஈரில் ஏதாவது வீக்கம் இருக்கா, ரெட்னஸ் இருக்கா, அதுலேருந்து ப்ளீடிங் இருக்கா, அது மேலே வச்சுருக்கிற க்ரௌன் எப்படி இருக்குன்னு நம்ம அவசியம் செக் பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது முடிச்சிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜென்ரல் ரொட்டீன் செக்கப்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ளான்ட்டோட எலும்பை பொறுத்து தான் இந்த ரொட்டீன் செக்கப் கூப்பிடுவாங்க யூஸ்வலாக டாக்டர். சம்டைம்ஸ் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக ரீஹேப், நிறையா பற்கள் சேர்ந்து ரீஹேப் பண்ணும்போது யூஸ்வலாக ஒரு 1 weekலேயே ஃபஸ்ட்டு செக்கப் அப்பாயின்மெண்ட் இருக்கும். இந்த 1 week செக்கப் அப்பாயின்மெண்ட்டில் என்ன யூஸ்வலாக பார்ப்போம்னா, பைட், பேஷண்ட்டோட பைட் எப்படி இருக்குது, அந்த மேல் பல்லும் கீழ்ப்பல்லும் சேரும்போது இம்ப்ளான்ட்டில் என்ன மாதிரி செய்கிறது, சொந்த பற்கள் என்ன மாதிரி செய்கிறது, அதுக்கு உண்டான அட்ஜஸ்ட்மெண்ட் தேவையா, என்ன மாதிரி பைட் இருக்குது, இதெல்லாம் திருப்பி வந்து ஃபஸ்ட்டு விசிட்டில் செக் பண்ணுற மாதிரி அந்த செக்கப் விசிட்டில் ரீவிசிட் பண்ணுவோம். இது மாதிரி காம்ப்ளெக்ஸ் ரீஆப் பண்ணலாம். இந்த செக்கப் விசிட் யூஸ்வலாக ஃபஸ்ட் விசிட்லேயே முடிஞ்சிடும். ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட் எய்தர் 3 monthsல இருக்கும், 6 monthsல இருக்கும். அது என்ன மாதிரி இம்ப்ளான்ட், என்ன மாதிரி க்ரௌன், எலும்பு எவ்வளோ இருக்குது, எவ்வளோ சப்போர்ட் பொறுத்து தான் 3 months 6 months இருக்கும். ஸோ எய்தர் 3rd or 6th month தான் ஃபஸ்ட்டு ரிவ்யூ அப்பாயின்மெண்ட் இருக்கும். இந்த 3rd or 6th month ரிவ்யூ அப்பாயின்மெண்ட் போது திருப்பி இதெல்லாமே ரீஎக்ஸாமின் பண்ணுவோம். இந்த எக்ஸ்ரே எடுத்து நான் ஃபஸ்ட்டு என்னெல்லாம் சொன்னேன், எலும்பு சப்போர்ட்லேருந்து, க்ரௌனோட பொசிஷன்லேருந்து, ஃபிக்ஸிங்லேருந்து எப்படி செக் பண்ணுவோம், ஈரோட ஹெல்த்தும் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவோம். இந்த 3rd and 6th month வந்து இம்பார்ட்டண்ட்டாக என்ன முக்கியமாக திருப்பி கவனிக்க வேண்டியதுன்னா, இந்த யூஸ்வலாக அந்த பைட் இருக்கு இல்லையா, மேல் தாடை கீழ்த்தாடை எப்படி சேர்றது, இந்த பைட் செட்டில் ஆகி அந்த இம்ப்ளான்ட்டில் வந்து ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு உண்டான அக்ளூசல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். சம்டைம்ஸ் பேஷண்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டே நைட் கார்டு கொடுத்துருவோம், ராத்திரி தூங்கும்போது போட்டுக்கிறதுக்கு நைட் கார்டு கொடுத்துருவோம். அதை யூஸ் பண்ணுறாங்களா இல்லையா, அதை கரெக்டாக எவாலுவேட் பண்ணி கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்களான்னு செக் பண்ணுவோம். ஸோ 3rd or 6th monthல் இதுதான் இம்பார்ட்டன்ட். ஒன்ஸ் இது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, ப்ராப்ளம் இல்லைன்னா ஒன்ஸ் இன் 6 months ரெகுலர் டென்டல் விசிட் போய் செக் பண்ணால் போகிறோம். இம்ப்ளான்ட் ஸ்பெசிஃபிக்காக மோர் எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறதுக்கு ஒன்ஸ் a year எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாலும் போகிறோம். எவ்ரி 6 months எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு செக்கப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பண்ணும்போது ஃபஸ்ட் வீக்லேயே செக்கப் தேவையா, ஒரு 3rd and 6th month, அண்ட் ஆஃப்டர் தட் எவ்ரி இயர் செக்கப் பார்த்தா போகிறோம். இதான் இம்ப்ளான்ட்டோட மெயின்டெனன்ஸ் செக்கப் பொறுத்து. வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் எதுனா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண் பல் மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூங்க.